இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரு திரு ஐயோ திரு 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 அம்மா அம்மா என்னாச்சுமா? மயிலே ஒரு கெட்ட கனவு கண்ட திருவ யாரோ துப்பாக்கியால சுட்டு கொண்ட மாதிரி கனவு கண்டப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மயிலே. அம்மா அம்மா பயப்படாதீங்கம்மா, கனவு தானே, அப்படிலாம் திருவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இல்ல மயிலே, எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. திருவோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற இந்த நேரத்துல அவன் அந்த பரிகார பூஜைக்கு நாளைக்கு கோயிலுக்கு போய் ஆகணும். ஆனா அவன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். நாளைக்கு தான் பூஜையோட கடைசி நாள். அவனுக்கு கொஞ்சம் போன் பண்ணு மயிலே. சரிங்கம்மா. ஐயோ கடவுளே. This number is currently switched off. Please try again later. அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்றான்? அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியலையே. அம்மா அப்பவே நான் போன் பண்ணி பார்த்தம்மா, இதே மாதிரி சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. ஆபீஸ்க்கும் போன் பண்ணி கேட்டேன், அங்கேயும் திரு வரலையா. ஐயோ உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தாம்மா நான் சொல்லல. ஐயோ அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாலாவது அந்த பொண்ணுகிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு திருவ பத்தி தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு தெரு கண்டிப்பா பரிகார பூஜைக்கு போய் ஆகணும் மயில. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மா திருவுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்காம தான் கோவத்துல போயிருக்கான். கோவம் குறைஞ்சதும் அவனே திரும்ப வந்துடுவான். நீங்க திருவு நினைச்சல வருத்தப்படாதீங்கம்மா. திரு கடவுளே. திரு நீ எங்க இருக்க? நான் சென்னைக்கு வந்திருக்கேன். உடனே எனக்கு உன்னை பார்க்கணும். என்ன திவ்யா திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? தெரியல திரு, அம்மா என்கிட்ட போய் சொல்லி திடீர்னு வர வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா சஸ்பென்ஸ்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா நானே உனக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நீ வந்தது நல்லதா போச்சு. இப்ப என்னாச்சு? என்ன நம்பின பொண்ண என்னால கைவிட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. திரு திரு என்ன சொல்ற திரு? நீ இப்ப சொன்னா கூட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வீட்டை விட்டு வர நான் தயாரா இருக்கேன். வேண்டாம் திவ்யா, நாளை காலையில நம்ம கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். திவ்யா இங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். அதெல்லாம் பண்ணிட்டு நானே கால் பண்றேன். நீ ரெடியா இரு. நாளைக்கு வரைக்கும் என்ன? இப்ப கூட நான் உன் கையால தாலியை கட்டிக்க ரெடியா இருக்கேன். நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு போன் பண்ணு. நான் உன் போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்தாங்க. வந்துட்டியா? வேற கைய விடுங்க. என்ன பண்றீங்க? நான் சத்தம் போட்டுருவேன். கைய விடுங்க. லக்ஷ்மி இப்ப எதுக்கு பதற? நான் உன் மாமன் தானே. ஐயோ விடுங்க. லக்ஷ்மி எதுக்காக என்கிட்ட இருந்து இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க? லக்ஷ்மி நான் சத்தம் போட்டுருவேன். வழி விடுங்க. என்ன சொல்றல? லக்ஷ்மி நான் சொல்றத கேளு. லக்ஷ்மி கஜேந்திரா. பாட்டி பாட்டி இல்ல லக்ஷ்மி தண்ணி கொண்டு வந்தா. நீ வாமா வா. பாட்டி நீ அழாத லட்சுமி. அந்த கஜேந்திர போக்கே சரியில்லம்மா. நமக்கும் கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்ல, ஆதரவும் இல்ல. நாம தான் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அழாத லட்சுமி அழாத. என்னமோ என் இடத்து கண்ணு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்க மாப்பிள்ளை வீட்லயோ இல்ல இங்கேயோ ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி என் மனசுக்கு தப்பா பட்டுச்சு. அதான் கொத்துக்காரனை பார்க்க போன நானே பாதியோட திரும்பி வந்துட்டேன். வந்ததும் நல்லதா போச்சு. இன்னைக்கு ஒரு பொழுதுதான் லட்சுமி, விடிஞ்சா கல்யாணம். அதுக்கப்புறம் அவன் தொல்லை உனக்கு இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? அம்மா
நீங்க என்ன ஏன் விட்டுட்டு போனீங்க? என் கூடவே இருந்திருக்கலாம்மா. மகளே, நான் உன்னுடன் இல்லாவிட்டாலும் என் கண்கள் உன் வாழ்க்கையை கவனிக்கும். உனது விதியில் வரப்போகும் ஒருவன் உன் உயிரோடு பிணைந்தவன். அவன் பாதையில் இருள் நிறைந்திருக்கும். அவன் போராடும் சவால் பிறர் கையால் தீர்ப்பதல்ல, அது உன்னால் தீரும். அவன் துயரத்தை நீங்கச் செய்யும் சக்தி நீதான். உன் அன்பு அவனை உயிரோடு நிறுத்தும் ஆயுதம். அதே நேரத்தில் அது உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் இட்டுச் செல்லும். தாயே நல்லூர் அம்மா, இது என்ன சோதனை? அவருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு அம்மாவோட புத்தகத்துல போட்டிருக்கு. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நாளைக்கு காலையில எனக்கும் அவருக்கும் கல்யாணம். அவரை நீதாம்மா நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. அவரை நீதாம்மா காப்பாத்தணும். டேய், என்னடா ஆச்சு? போட்ட பிளான் படி ஆணி மேல ஏறி கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ அவன் காரை விட்டு இறங்கி ஸ்டெப்னி மாத்திக்கிட்டு இருக்கான். இதுதான் அவனை போடுறதுக்கு சரியான டைம். நான் பாத்துக்கிறேன், விடு. டேய் மாப்ள, நீ ஏறிக்கிற வழியா வாடா. சரி மாப்ள. டேய், நீ போடா, போ. போ போ. ஏய்